இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகளை ஒவ்வொருத்தரையா வெளியில் அனுப்பக்கூடிய வேலைகளை தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. எப்படி பேக் வாங்குறீங்க? அவர் வெளியேற்றுறாரு குற்றச்சாட்டு இல்லை, உண்மை. எனக்கு புறமா நடக்கிறேன்னா தூக்கி வெளியில் தானே போட முடியும். ஏன்னா சரி, இப்ப மூத்த நிர்வாகி தானே அவரு, கட்சியோட நன்மைக்கு தானே எந்த ஒரு விஷயம். மூத்த நிர்வாகியா இருந்தா அது தேவையில்லாது. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் தலைமை அப்படிங்கிறப்ப அவர் சொல் பேச்சு கேட்டு தான் எல்லாமே நடக்கணும். நீ பாட்டுக்கு ஒருத்தனை கூப்பிடுவ, பிரஸ் மீட்டு கூப்பிடுவ, நீ ஏதாவது மூச்சு பிடிச்சி பேசிட்டு போயிடுவ. அதாவது அவங்களாம் சேருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி ஐயா எடப்பாடி சேர்ந்து எங்க சேருவாங்க? அதாவது ஐயா அது எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, திமுக காரனா தனித்து நெல்லு, அவங்க கூட போத அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல. கடைசி கூட தான் இருந்திருக்கு. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்காது. அது வேற விடயம். ஜெயலலிதா அவர்களே அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்பயே பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்க கூடாதுன்னு சொன்னவங்களும் அவங்கதான். வைக்க கூடாது. மோடியா லேடியா என்ற கேள்வி எழுந்தது இல்ல. அவங்க இருக்கும்போது அது அந்த கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா இல்லையா? இப்ப உதாரணம், எல்லா கட்சியிலயும் இது நடக்கிற விடயம் தான். இந்த சேர்க்கறது நீக்கிறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலயும் நடக்கிற ஒரு சாதாரண விடயம் தான். சமீபமா ஐயா தியாகி செந்தில் பாலாஜி அவர்களை பாருங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தாரு. நாங்கள் மூத்த நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சு அவரை சேர்த்துக்கலாம் முடிவு எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பதவியில எல்லாம் தூக்கி வெளியில போட்டாங்க இல்லையா? அப்ப மக்கள் கிட்ட இருந்து என்ன பேச்சு அப்படி எழுந்தது அப்படின்னா, பரவாயில்ல எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்காருயா, தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டுல ரொம்ப இதுவா இருக்காருப்பா அப்படின்ற பேச்சு மக்களிடையே ஏன் அப்படின்னா, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பண்ணதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்க தனியா பிரஸ் மீட்டை கூப்பிட்டுக்கிட்டு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளம் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? இப்ப அதிமுகவில் பாத்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகளை ஒவ்வொருத்தரையா வெளியில அனுப்பக்கூடிய வேலைகளை தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. எப்படி பேக் வாங்குறீங்க? அவர் வெளியேற்றுறாரு குற்றச்சாட்டு இல்லை, உண்மை. எனக்கு புறமா நடக்கிறேன்னா தூக்கி வெளியில் தானே போட முடியும். ஏன்னா நான் ஒரு தலைமையா இருக்கேன், என் கட்சி எனக்கு சரியில்லை. அதை நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டிடம் எடுத்துங்க. இந்த வேலையில்லா பாட்டுதாரி படம் வந்ததுல ஐயா தனுஷ்து, அதில் என்ன பண்ணுறாப்புல, வில்லன் சதி பண்ணி தப்பா பிளானை போட்டு கட்டி விட்டுருவாப்புல. இவர் திட்டுத்தனமா உள்ள பூந்து கட்டிடுவாப்புல. உடனே தனுஷ் என்ன பண்ணுவார், மறுபடியும் என்ன பண்ணுவார், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். இதெல்லாம் சரியில்லை, அதை மாற்று அப்படின்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உடனே தீம் மியூசிக்லாம் போட்டு வேற மாதிரி காமிப்பாங்க. இப்போ ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, கட்சி ஏடாபடமாக இருக்குது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேலெலாம் வெளியில் பூசி ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டிங்க அப்படின்னு மக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு வர. நீ உள்ளே பூந்து அதனால மொத்தமாக இடிச்சு வேறு மாதிரி கட்டு அப்படின்னா கட்டணம் கோவம் வருமா வராதா? சரி, இப்ப மூத்த நிர்வாகி தானே அவரு, கட்சியோட நன்மைக்கு தானே எந்த ஒரு விஷயம். மூத்த நிர்வாகியா இருந்தா அது தேவையில்லாது. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் தலைமை அப்படிங்கிறப்ப அவர் சொல் பேச்சு கேட்டு தான் எல்லாமே நடக்கணும். நீ பாட்டுக்கு ஒருத்தனை கூப்பிடுவ, பிரஸ் மீட்டு கூப்பிடுவ, நீ ஏதாவது மூச்சு பிடிச்சி பேசிட்டு போயிடுவ, உடனே நீ சொல்றதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னா தலையெழுத்தா? எல்லாரும் சேர்ந்துங்க, எல்லாரும் எதுக்கு சேரணும்? முதல்ல அவர் தான் சொல்றாரு, துரோகிகள் கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது, தன்மாதமா போதும்பா எங்களுக்கு அப்படின்ட்டாருல்ல. அப்புறம் நீ எல்லாரையும் சேர்த்து நின்றுனா எப்படி எல்லாரும் சேர்த்து நிற்க முடியும்? தனியா போயிட்டே தனியா போயாச்சு, அவ்வளோதான். அதுதான் இல்லை, அதுதான் எடப்பாடி அவர்கள்ட்ட நம்ம பாராட்டக்கூடிய அந்த விடயம். சும்மா எல்லாரையும் சேர்த்துக்கோ, நீ அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்னா ஆசை காட்டி தோசை காட்டி ஆசை வளர்க்குறதுமா இல்ல. இப்ப தேவ ஜெயந்தி விழால செங்கோட்டையன் அவர்கள் OPS ஓடையும் சசிகலா அவர்களோடையும் பேசுனதுனால விளக்கிய மாதிரி தானே இப்போ அந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது அவங்களாம் சேருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி ஐயா எடப்பாடி சேர்ந்து எங்க சேருவாங்க? அதாவது ஐயா அது எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, திமுக காரனா தனித்து நெல்லு, அவங்க கூட போத அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல. ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு,
துரோகினா துரோகிடா, அவனை எப்படி நீ சேர்ப்ப, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, அவன் தனியாக தான் நிற்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ அவங்க எல்லாம் சேர்த்துக்கோ. அதாவது அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர. ஆனா ஐயா எடப்பாடி அவர்கள் அதுல திட்டவட்டமா இருக்காரு. அவங்கள சேர்க்க கூடாது, எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அவங்க கட்சியை ஒழிக்கணும் இல்ல, அவங்க எந்த கட்டத்துல கட்சியை ஒழிக்கணும், எடப்பாடி அவர்கள் கீழே தள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அப்போ வந்து அவர் உஷாராயிட்டாரு. ஆஹா, இவங்க நமக்கு தீங்கு செய்யறாங்க, இவங்க நம்மள உருப்படியா எதுவும் மாற்ற மாட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கழட்டி விட்டாரு. கழட்டி நீங்க சேர்த்துக்கோனா எப்படி சேர்க்க முடியும்? நான் தான் தலைமை, நான் தான் முடிவு பண்ணேன். நீ திடீர்னு நீ எனக்கு கீழே தான் இருக்கிற, நீ திடீர்னு வந்துட்டு அவங்க நல்லா சேர்த்துங்க சரியா இருக்கும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா நான் எப்படி ஒன்று சேர்த்துக்க முடியும்? எனக்குன்னு பவர் இருக்குல்ல, எனக்குன்னு தனியாக அதிகாரம் இருக்குல்ல, நீ எதுக்கு என் அதிகாரத்துக்குள்ள வர? அதுதான் எடப்பாடி அவர்களுக்கு எழுப்பக்கூடிய கேள்வி. அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நீங்க சொல்ற மாதிரி இல்லை. எதிரினா எதிரி, கட்சினா கட்சி, நண்பன்னா நண்பன், முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்றீங்க அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை துரோகியும் இல்லை. திமுகவும் பிஜேபியும் வேணாம் அப்படின்ட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நின்றாங்களா, நிக்கலையா? கடைசி பிஜேபி கூட தான் வந்து இருந்திருக்கு. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்காது, அது வேற விடயம். ஜெயலலிதா அவர்களே அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்பயே பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல, வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்க கூடாதுன்னு சொன்னவங்களும் அவங்கதான், வைக்க கூடாது. மோடியா லேடியா என்ற கேள்வி எழுந்தது இல்ல, அவங்க இருக்கும்போது அது அந்த கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா இல்லையா? இப்ப ஐயா எடப்பாடி அவர்களும் அதே தான் பின்பற்றுறாரு. எனக்கு நீ வேணானா வேணாம், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், இது சரினா இது சரின்னு தெரியும், தப்புனா தப்புன்னு தெரியும். எனக்கு நீ நடுவில் வந்து எனக்கு அட்வைஸ் சொல்லுவானா, எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் பொதுச் செயலாளர், புரிஞ்சுக்கப்பா தம்பி அப்படின்ற செங்கோட்டையன் போன்றவர்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து அவர் சொல்லியிருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இது நான் எடுத்த முடிவு அல்ல, மூத்த நிர்வாகிகளோட கலந்துரையாடி தான் இந்த வந்து முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவருமே மூத்த நிர்வாகி தான். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து எத்தனையோ சட்டமன்ற தேர்தலில் வந்து களமாடி வெற்றி பெற்றவர், 3 முறை அமைச்சர் பதவியில இருந்தவரை ஏன் இந்த மாதிரி விளக்கணும்? இந்த மாதிரி ஒவ்வொரு மூத்த நிர்வாகிகளை விளக்கும் போது அதிமுகவுடைய நிலை வந்து தடுமாற்றமா தானே இருக்கும் அப்படின்னு தானே சொல்றாங்க மக்களும் சரி, மற்ற கட்சி தலைவர்களும் சரி. அதாவது எல்லா கட்சியிலையும் சொல்லுவாங்க மூத்த நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இதுவும் எடப்பாடி அவர்களும் மூத்த நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சு இந்த முடிவு எடுத்துக்கலாம். இதுல ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அது இப்ப உதாரணம், எல்லா கட்சியிலையும் வந்து இது நடக்கிற விடயம் தான், இந்த சேர்க்கறது நீக்கிறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்கிற ஒரு சாதாரண விடயம் தான். சமீபமா ஐயா தியாகி செந்தில் பாலாஜி அவர்களை பாருங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தாரு, நாங்கள் மூத்த நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சு அவரை சேர்த்துக்கலாம் என்று முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ திடீர்னு ஐயா ஏவாவேல் அவர்களை நீக்கணும்னு வைங்களேன், நீக்கணும்னு ஒரு நிலைமை வந்தா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மூத்த நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சிட்டோம், அவங்க நீக்க சொல்லிட்டாங்க, அதனால ஒரு தற்காலிகமாக நாங்கள் நீக்கம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்போ ஐயா கே நேரு அவர்கள் கூட மாட்டி போயிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளில மாட்டியிருக்கிறாரு. மக்கள் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக உள்ளே போயிடுவார் அப்படிங்கிறாங்க. அப்படியே நடந்து வெளியில் வந்தாருன்னு மக்கள் சொல்கிறாங்க. போயிட்டு வந்துடுவார்ப்பா. அதெல்லாம் எப்படின்னா இந்த டாஸ்மாக் பிரச்சனையில் திமுக வந்து மாட்டி எப்படி ஸ்டாலின் வெளியில் வந்தார் இல்லையா, அது போல் வெளியில் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, மூத்த நிர்வாகிகளோட ஆலோசிச்சிட்டோம், ஐயா கே நேரு அவர்களை சேர்த்துங்க சொல்லிடுவாங்க, அதனால சேர்த்துக்கிட்டோம் அப்படின்வாங்க. இல்லை இதுவும் அது போல் ஒரு சாதாரணமான விடயம் தான். கண்டிப்பா இல்ல, இந்த மாதிரியான நிர்வாகிகளை வெளியேற்றும் போது, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா 2017 இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட மூத்த நிர்வாகிகளே ஒரு 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை வந்து அதிமுக இருந்து வெளியேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிர்வாகிகள் போகும்போது அதிமுக வந்து பின்னடைவை தானே சந்திக்கும் தொடர்ந்து. இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களை நீக்கினது அதிமுகவில் பெரிய விடயமா மாறுச்சு. அதிமுக மட்டும் இல்ல, பொதுமக்களிடையே பெரிய விடயமாச்சு. அது எப்படி ஏன் அப்படி மக்கள் பேசினாங்க அப்படின்னா, செங்கோட்டையனா பன்னீர்செல்வத்தை சொல்ல வரீங்களா நீங்க? நான் செங்கோட்டையன் அவர்களை பேசுறேன். இப்ப தற்காலிகமா செங்கோட்டையன் அவர்களை தானே சமீபமா நீக்கிறாங்க. அப்படி நீக்கும்போது மக்களிடையே இன்னைக்கு நீக்கிருக்காங்க செங்கோட்டையனை. இன்னைக்கு நீக்கிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பதவியில எல்லாம் தூக்கி வெளியில போட்டாங்க இல்லையா, அப்ப மக்கள் கிட்ட இருந்து என்ன பேச்சு அப்படி எழுந்தது அப்படின்னா, இப்போ பரவாயில்ல எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்காருயா, தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் ரொம்ப இதுவாக இருக்காருப்பா அப்படின்ற பேச்சு மக்களிடையே வந்து. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் பண்ணதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் தனியாக ப்ரெஸ் மீட்டை கூட்டுக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேரணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லும்போது கட்சி கட்டுப்பாடாக கொண்டு போகிறாரு எடப்பாடி என்கிற பேச்சு மக்களிடையே வந்தது. ஒரு ஸ்ட்ராங் லீடர் என்பதை நிரூபிக்க அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி ஐயா எடப்பாடி அவர்கள் ஸ்கோர் பண்ணார். நான் தான்டா ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு
அப்ப ரொம்ப தைரியமா மக்களிடையே எடுத்து வச்சார். அது வந்து பெரிய அளவில் சென்றடைஞ்சு அதிமுக பின்னடைவு இல்லை, மேலும் பிளஸ் தான். இப்ப திமுகவுடைய பி டீமா செங்கோட்டையன் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது யாருடைய எடப்பாடியும் தெரியல, இல்ல யாருடைய பி டீம் தெரியல, போக போக வெளியில வரும் கண்டிப்பா. இப்ப அப்படி பாக்கும்போது இவர் இந்த மாதிரி சொல்றாரு, யார் டைரக்டர்ன்ற கொஞ்ச நாள்ல வெளியில வரும் இல்லையா. இவருக்கும் செந்தில் ஐயா, இவருக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் யார் டைரக்டர் என்பது கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வெளியில வரும். கண்டிப்பா. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டையனை பி டீம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கொடைநாடு வழக்குல வந்து A1 குற்றவாளியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்ப ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு A1 குற்றவாளி ஐயா எடப்பாடி அவர்கள் தான் இவ்வளவு நாள் தெரியாதா? முதல்ல ஐயா செங்கோட்டையன் அவர்களை தூக்கி உள்ள பிடிச்சி போட்டு, என்ன உனக்குதான் எல்லா உண்மையும் தெரியுதுல, என் கூட வா, இந்த போட்டு அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சு விசாரிச்சா, ஐயா செங்கோட்டையன் அவர்களை விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியில வந்துரு போது. ஏன் இந்த உண்மை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன் இந்த கேஸை முடிச்சு தள்ளிடுவேன் அப்படின்னாருல, முடிச்சாரா? அப்போ செங்கோட்டையும் தெரிஞ்ச விட ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஏன் முடிக்கல? அப்போ அவருக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா. இப்போ வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கரையான் வந்து புத்து அரிக்கிற மாதிரி அதிமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரமா இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுல ஆலமரமா இருக்கக்கூடிய கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரிச்சுட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளோ நாள் நான் மறுபடியும் கேட்குறேன், இவ்வளோ நாள் எடப்பாடின்ற ஒண்ணுதான் அப்படியே அரிச்சிருச்சு, தமிழ்நாடு அரிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரியலையா? ஆலமரமா இருக்கக்கூடிய கட்சி அரிச்சிருச்சுன்னு தெரியலையா? ஏன் அதிமுகலேருந்து ஐயா PK சேகர்பாபு அவர்கள், தமிழ்நாட்டில் ஆலமரம் மாதிரி இருக்குதுப்பா அதிமுக, அதுலேருந்து ஏன்ப்பா நம்ம வெளியில போனோம் அப்படிங்கிறது தெரியலையா? அப்போ அதிமுக ஆலமரம்னா அப்போ திமுக இதனோட செடியா? அப்போ எதுக்கு அதிமுகலேருந்து ஐயா PK சேகர்பாபு திமுக போனாரு? எல்லாம் கேள்வி எழுதல, அதெல்லாம் சும்மா ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படிங்கிற இந்த டெல்டா மக்கள் மத்தியிலேயே இப்ப அதிமுகவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல, அதிமுகலே இந்த மாதிரியான பிளவுகள் இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுதான் ஃபேக்ட். ஏன் அப்படின்னா, இந்த செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாருன்னு தெரியல, அவருடைய ஐயா எடப்பாடி அவர்களுடைய நல்ல ராசி என்னமோ அது டக்குன்னு திரும்பி வேற மாதிரி ஆயிடுச்சு. அவர் நினைச்சு பண்ணது ஒண்ணு, செங்கோட்டையன் அவர்கள் நினைச்சு பண்ணது ஒண்ணு, உள்நோக்கத்தோட செஞ்சது ஒண்ணு. ஆனா அது ரிட்டன் ஆனது என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் தான் போச்சு. அவங்க ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு மக்களிடையே எடப்பாடி அவர்களை பேர் வாங்க வச்சுது, கட்டுப்பாடா வச்சிருக்காரு கட்சியை. யாருதான் சிக்கல் கொடுத்தாலும் வெளியில வந்துடுறாருப்பா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே எடப்பாடி அவர்களை பத்தி பேச வச்சுது. அந்த பேரை ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வாங்கி கொடுத்துது. அவருக்கு என்னக்கா பிரச்சனை? சட்டமன்றத்துலயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா டிவி சேனல் எல்லாத்துலயும் போட்டாங்க, சட்டமன்றத்திலயும் உள்ள போய் அடி நடிச்சு நவுத்திட்டு தான் வெளியே வந்திருக்காப்புல. உருட்டு கடை அல்வா, ரெட்டு பேட்ச், என்னென்னமோ உங்ககிட்ட கிட்னி இருக்கா அப்படின்னு பாக்கெட்ல பேட்ச் குத்திட்டு போனாங்க. இது போன்ற சட்டமன்றத்திலும் உள்ள போய் அடி நடிச்சிருக்கிறாங்க. வெளியில பொதுவாக நடக்கிற அரசியல்னு அடி நடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன தேவைப்படுது? போதுமான அளவுக்கு அதிமுக எப்படியெல்லாம் ஸ்ட்ராங்கா காட்டணுமோ அப்படியெல்லாம் ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கிறாங்க. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு திடமா வந்து வழிநடத்திட்டு போறாங்க அப்படின்றத பத்தியும் அரசியல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிக்கா.